நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை? காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், பூண்டு, தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்குங்க. அரைக்கிறதுக்கு ஊற வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வடிகட்டி வைங்க. சால்ட்டு, மஞ்சத்தூள், கார மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், மல்லி, கொத்தமல்லி இலையை போட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மீன் போட்டுக்குங்க. மீனை சேர்த்துக்குங்க. அதில் அந்த மசாலாவை கலந்துக்குங்க. நல்லா மீனை பிசைஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அதில் எண்ணெய் ரவுண்டு சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுக்குங்க மசாலாவை. ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறிடுச்சு. போதும். தோசைக்கல் வச்சுக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நாங்கள் தோசைக்கல்லில் தான் பொரிப்போம். நீங்கள் வேணால் வானல் போட்டு எண்ணெய் ஊற்றி கூட பொரிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். தோசைக்கல்லில் மீன் போட்டாச்சு. மீன் வெந்தோன்னு திருப்பி விட்டாச்சு. மீன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா மசாலாலாம் அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா எதாவது பேசியிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இதான் புதுசாக வீடியோ எடுக்கிற 2 நாளாக தான். பேசுகிறதுல எதாவது தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க.